அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா நாகுக்கும் அன்னபூர்ணியம்மாவுக்கும் ஆறுதல் சொல்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு பணம் கிடைக்கல, காசு பணம் சொத்து சொகம் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் போயிருந்தோம். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் யாராவது நமக்கு உதவி பண்ணிடுவாங்களோ, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியும், பாபுவோட உயிரை காப்பாற்றிடலாம் அப்படின்ற எண்ணம் நம்மளோட மனசில் இருக்குது பார்த்தீங்களா நீ. ஸோ அந்த ஒரு முயற்சி மட்டுமே போதும். கண்டிப்பாக நம்ம அண்ணனுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியும். கடைசி நேரத்தில் நமக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா நாகு கிட்ட சொல்றாங்க. ஆனால் நாகுவால் அதை ஏற்றுக்கவே முடியலங்க. என்னதான் இருந்தாலும் தன்னோட புருஷன் ஆப்ரேஷன் தேட்டரில் போயிட்டு ஸோ ஆப்ரேஷனும் பண்ண முடியாம எந்த ஒரு சூழ்நிலையிலே கடந்து போக முடியாமலும் இப்போ அநியாயமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாகு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ விஜய் ஒரு பக்கம் மல்லி இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், ஏன்னா நான் தான் கான்ஃபிடென்ட்டாக உங்ககிட்ட சொன்னேன் நம்ம லோன் எடுத்து கண்டிப்பாக பாபுவோட ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பணத்தை ரெடி பண்ணாமல் போனது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகு கிட்டையும் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க. நாகு ஐயோ என்ன தம்பி இப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்குறீங்க, உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த ராஜேஸ்வரி இப்படிப்பட்ட பிரச்சனையை பண்ணதுனால தான் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனஸ்தாபமான நிலையில் இருக்கிறீங்க, அதுக்காக நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க, இதில் உங்களோட தப்பு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நாகு பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. ஸோ மல்லி என்னங்க நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நல்லவங்களுக்கு யாராவது ஒரு விதத்தில் நல்ல விதமாக உதவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி டைமிங்ல தான் நம்ம தேவசேனா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ அங்கே வரும்போது மல்லி விஜய் இவங்களெல்லாம் பார்த்துட்டு தேவசேனா பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம மல்லி கிட்ட கேட்கும்போது மல்லி பார்த்தீங்கன்னா நடந்த உண்மை எல்லாத்தையுமே தேவசேனா கிட்ட சொல்றாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்குமே காரணம் அந்த ராஜேஸ்வரி தானே, அவ திருந்தவே மாட்டா, நீங்க எதுக்கும் கவலைப்படாத மல்லி, உன் அண்ணனோட ஆப்ரேஷன் செலவுக்கு நான் பணம் கொடுக்குறேன், நீங்க நல்லபடியா ஆப்ரேஷனை நடத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தேவசேனா பார்த்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லி தேவசேனாவை ஒரு மனுஷியா நினைக்கலங்க, ஒரு கடவுளா நினைக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு மேடம் நீங்க இப்படிப்பட்ட ஒரு உதவியை செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, இதை நான் எந்த ஜென்மத்திலையும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா தேவசேனா கிட்ட சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா, ஏதாவது ஒரு சதி வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.